ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம். நான் உங்கள் உமா. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரீசனிங் பிஒய்க்யூ சீரீஸ்ல கிளாஸ் 3 தான் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ரீசனிங் பிஒய்க்யூ சீரீஸ்ல நம்ம ஆல்ரெடி 2 கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்க, ஓகேங்களா? ஸோ இந்த சீரீஸை ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணுங்க, ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு கிளாஸா இருந்தாலும் மிஸ் பண்ணாம அட்டன் பண்ணுங்க. கிளாஸ்க்குள்ள பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிளாஸ்லயும் உங்களுக்கு 5 கேள்விகள் இருக்கும். அந்த 5 கேள்விகளும் மிஸ் பண்ணாம அட்டன் பண்ணுங்க. ஸோ மேக்ஸா இருந்தா கூட அட்லீஸ்ட் ஃபார்முலா படிச்சு இல்ல எப்படி போடணுங்கிற ஒரு ஐடியா வச்சு நம்ம எப்படியாவது போட்டுடலாம். பட் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா என்ன லாஜிக் அப்படிங்கிறது தெரிஞ்சு போடுற மாதிரி தான் வரும். ஸோ அந்த லாஜிக்கை யோசிக்கிறதுக்கு நிறைய கொஸ்டின் நீங்க பிராக்டிஸ் பண்ணாதான் உங்களால அந்த லாஜிக்கல் ரீசனிங் அட்டன் பண்ண முடியும். ஸோ அதனால நிறைய கொஸ்டின் இது எல்லாமே உங்களுக்கு பிஒய்க்யூல கேட்ட கொஸ்டின் தான். அப்போ ரொம்ப 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 முக்கியமான கேள்விகள் எல்லாமே எடுத்துட்டு வந்திருக்கேன், ஓகேங்களா? ஸோ ரொம்ப முக்கியம். அதனால ஃபுல்லா எந்த ஒரு இடத்துலயும் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இன்னைக்கான 5 கேள்விகள் பார்க்கலாம், பாருங்க. கொடுக்கப்பட்ட தொடரில் இருந்து விடுபட்ட எண்ணை காண்க. சோ நம்பர் இருக்கு இல்லையா? சோ இந்த இடத்துல விடுபட்ட எண் எந்த இடத்துல கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்களோ அந்த இடத்துல என்ன நம்பர் வரும்? ஆப்ஷன்ல இருக்க இந்த 4 நம்பர்ல என்ன வரும் அப்படின்னு கேக்குறாங்க. சோ இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துட்டாலே, இப்போ லெட்டர்ஸ் கொடுத்தா கூட, ஆல்பபெட்ஸ் கொடுத்துட்டா கூட பாத்தீங்க அப்படின்னா அது ஆல்பபெட்ஸ் அந்த 26 லெட்டருக்குள்ளதான் வரும். சோ என்ன பண்ணிக்கலாம், நம்ம எப்படியும் அதுக்கான ரிலேஷன் என்ன, முன்னாடி இருக்கா பின்னாடி இருக்கா, 3 நம்பர் தள்ளி இருக்கா, முன்னாடி 3 நம்பர் இருக்கா, இல்ல அவங்க ஆட் பிளேஸ்ல இருக்க லெட்டர்ஸ் எடுத்திருக்காங்களா, ஈவன் பிளேஸ்ல இருக்க லெட்டர்ஸ் எடுத்திருக்காங்களா, இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். பட் நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய கான்செப்ட் இருக்கு இல்லையா? சோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம், அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய இருக்கு. சோ அதை மட்டும் நம்ம அதிகமா பாக்குற மாதிரி வரும். சோ எந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டிருந்தாலும் இந்த சீரீஸ்க்குள்ள எல்லா கேள்வியுமே எடுத்துட்டு வந்துறேன். சோ நீங்க ஃபுல்லா இந்த சீரீஸ் முடிக்கும் போது ஒரு நம்பர் சீரீஸ் கொடுத்துட்டாங்க, இடையில வர்றது கேக்குறாங்க, கடைசியா வர்றது கேக்குறாங்க அப்படின்னா அதை எப்படியெல்லாம் அப்ரோச் பண்ணலாம், எந்தெந்த மெத்தட்ல நீங்க அதை சால்வ் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் வரும் அப்படிங்கறத நீங்க ஈஸியா கத்துக்கலாம். பட் அதுக்காக என்ன பண்ணணும், இந்த சீரீஸ் ஃபுல்லாவே நீங்க கம்ப்ளீட் பண்ணணும், ஓகேங்களா? சோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாலோ பண்ணணும். பாருங்க, 4, 18 இந்த இடத்துல கொஸ்டின் மார்க், 100, 180, 294, 448, ஓகேங்களா? சோ இது கொஞ்சம் நேரரா இருந்தா கூட, ஒவ்வொரு நம்பருக்கும் அந்த கேப் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரரா இருந்தா கூட அடுத்தடுத்த நம்பருக்குள்ள ஏதாவது ரிலேஷன் இருக்கான்னு பாக்கலாம், ஓகேங்களா? சோ அடுத்தடுத்த நம்பர் பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சு நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கலாம். பட் இங்க பாத்தீங்கன்னா இது 100 வருதா, சோ அடுத்து 200, அடுத்து 400ன்னு போகுது. அப்ப இந்த இடத்துல கண்டிப்பா டிஃபரன்ஸ் எடுத்திருக்க வாய்ப்பே கிடையாது. சோ அப்ப வேற எந்த மாதிரி எடுத்திருக்காங்க அப்படின்னா, சோ இது பாத்தீங்கன்னா 2 கியூப் மைனஸ் 2 ஸ்கொயர்னு எடுத்திருக்காங்க. 2 கியூபோட வேல்யூ 8, 2 ஸ்கொயரோட வேல்யூ 4. சோ 8 மைனஸ் 4 4. சோ இதுதான் ஃபர்ஸ்ட் லெட்டர். அப்போ அடுத்து என்ன வருதுன்னு பார்க்கலாம். பாருங்க, 3 கியூப் மைனஸ் 3 ஸ்கொயர். அப்ப என்ன ஆகும், 3 கியூப் 27, 3 ஸ்கொயர் 9, கழிச்சா 18. புரியுதுங்களா? இந்த ஆர்டர்ல எடுத்திருக்காங்க. சோ 2ல இருந்து 3, அடுத்து 4, அடுத்து 5, அடுத்து 6 அப்படியே போகும். இருந்தாலுமே செக் பண்ணிக்கணும் எல்லாமே, ஓகேங்களா? சோ இதை விட்டுருங்க, இது 4 கியூப் மைனஸ் 4 ஸ்கொயர் இது இருக்கட்டும். அடுத்து பார்க்கலாம். பாருங்க, 5 கியூப் மைனஸ் 5 ஸ்கொயர். 5 கியூப் வேல்யூ 125, 5 ஸ்கொயர் வேல்யூ 25, கழிச்சா 100, அதுதான் கொடுத்திருக்காங்க. அடுத்து 6 கியூப் மைனஸ் 6 ஸ்கொயர். 6 கியூப் வேல்யூ 216, 6 ஸ்கொயர் வேல்யூ 36, கழிச்சிங்கன்னா 180. இது பாத்தீங்கன்னா அடுத்து என்ன, 7 கியூப் மைனஸ் 7 ஸ்கொயர். 7 கியூப் வேல்யூ 343, 7 ஸ்கொயர் வேல்யூ 49, 294. அடுத்து 8 கியூப் மைனஸ் 8 ஸ்கொயர். ஸோ 8 கியூப் வேல்யூ 512, 8 ஸ்கொயர் வேல்யூ உங்களுக்கு 64, கழிச்சிங்கன்னா 448. ரீசனிங் பொறுத்த வரைக்கும் ஸ்கொயர் வேல்யூ கியூப் வேல்யூ எல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு 1ல இருந்து 10க்குள்ள இருக்க ஸ்கொயர் நம்பர், அதுக்கப்புறம் கியூப் நம்பர், இதையாவது ஃபுல்லா தெளிவா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது 8 ஸ்கொயருக்கு என்ன வேல்யூ, 8 கியூபுக்கு என்ன வேல்யூ, 9 ஸ்கொயருக்கு என்ன, 9 கியூபுக்கு என்ன, இந்த மாதிரி 1 to 10க்குள்ள இருக்க நம்பர்ஸ்க்காவது கம்பல்சரியா ஸ்கொயர் வேல்யூம் கியூப் வேல்யூம் உங்களுக்கு கம்பல்சரியா தெரிஞ்சிருக்கணும். அதையாவது மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. மீதி ஏதாவது வந்துச்சுன்னா நம்ம அதை அந்த இடத்துல ஒர்க் அவுட் பண்ணி கூட கண்டுபிடிச்சுக்கலாம். பட் இதை ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்க கூடாது, டைம் வேஸ்ட் தான் இல்லையா? சோ இதை ஈஸியா நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. சோ அப்ப எந்த ஆர்டர்ல எடுத்திருக்காங்க, இந்த மாதிரி ஆர்டர்
ஆர்டர்ல தான் எடுத்திருக்காங்க. அப்ப 4 கியூப் மைனஸ் 4 ஸ்கொயர் தான் இதுக்கான ஆன்சர். 4 கியூப் வேல்யூ பாத்தீங்கன்னா 64, 4 ஸ்கொயர் வேல்யூ 16, கழிச்சிங்கன்னா 48. ஓகேங்களா? சோ இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ 48. சோ இந்த மாதிரி இதுதான் கிடையாது, இந்த மாதிரி நிறைய இருக்கு. கொடுத்துருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் நம்பராவோ ஈவன் நம்பராவோ இல்ல பிரைம் நம்பராவோ இல்லைன்னா பாத்தீங்க அப்படின்னா அது இப்ப பாத்தீங்கன்னா 2 ஸ்கொயர் மைனஸ் 1, அதாவது 1 ஸ்கொயர் மைனஸ் 1, 2 ஸ்கொயர் மைனஸ் 2, இந்த மாதிரியும் போகும். எந்த மாதிரி வேணா அந்த கான்செப்ட் போகும், ரிலேஷன் இருக்கும். சோ நம்ம தான் அதை கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன பண்ணணும், இந்த சீரீஸ்ல இதுக்கு அடுத்து நிறைய கேள்விகள் இந்த மாதிரி கேட்டிருப்பாங்க இல்லையா, எல்லாத்தையுமே நான் ஒவ்வொரு இதுலயும் எடுத்துட்டு வருவேன். அப்ப வந்து நீங்க அது எல்லாத்தையுமே கத்துக்கிட்ட மாதிரி இருக்கும். சோ சீரீஸை ஃபுல்லாவே ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்த கேள்வி பார்க்கலாமா? அடுத்து பாருங்க. சோ ஆல்பா நியூமரிக் பாருங்க. ஏ 26, பி 25, சி 24, டி 23 எக்ஸெட்ரா Z1 என நாம் எழுதும் போது 2 என்ற இலக்கத்தின் அருகே வரும் ஆங்கில எழுத்துக்கள் எத்தனை? ஓகேங்களா? சோ இலக்கத்தின் அருகே அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. முன்னாடி அதாவது லெஃப்டா ரைட்டான்னு சொல்லல. ஓகேங்களா? சோ அருகே அப்படின்னு சொல்லி இருக்கிறதால எது வேணா நம்ம எடுத்துக்கலாம். லெஃப்ட் வந்தாலும் எடுத்துக்கலாம், ரைட் வந்தாலும் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இது அப்படியே எழுதுங்க, அப்பதான் உங்களால எழுத முடியும். இல்ல அப்படின்னா கவுண்டிங்ல நம்ம என்ன பண்ணிடுவோம், மிஸ் பண்ணிடுவோம். பாருங்க, இப்போ 26, 25, 24, 23, 22, 21, அடுத்து 12, 2. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல எல்லாமே பாருங்க 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 தான் வருது இல்லையா? சோ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல 20. ஓகேவா? இந்த இடத்துல 20. சோ 10 வருதுன்னு நம்ம கால்குலேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 22ல இந்த 2 விட்டுட்டு 9ன்னு கால்குலேட் பண்ணலாம். சோ எப்படி பண்ணாலும் என்ன ஆயிரும், ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு தப்பாயிரும். ஓகேங்களா? சோ அதனால ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்க ஆர்டர்ல அப்படியே எழுதுங்க, அதுக்கப்புறம் அதை நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பாருங்க, ஃபர்ஸ்ட் ஏபிசி இல்லையா, ABCDEFGHIJKLMN OPQRSTUVWXYZ. ஓகேவா? பாருங்க, இப்ப என்ன பண்ணணும், 1 2 3 பாத்தீங்கன்னா அப்படியே தலைகீழா போகுது இல்லையா? சோ பாருங்க, இந்த இடத்துல இருந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26. சோ அவங்க கொடுத்துருக்க அதே ஆர்டர்ல நம்ம எழுதியாச்சு. சோ நான் என்ன சொன்னேன், லெஃப்டோ ரைட்டோ எங்க இருந்தாலுமே அதுக்கு பக்கத்துல இருக்க அந்த லெட்டர் எடுத்துக்கலாம். பாருங்க, இங்க பாருங்க, A2, ஏக்கு பக்கத்துல 2 இருக்கா, சோ அப்ப A எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்க, பிக்கு பக்கத்துல 2 இருக்கா, அப்ப B எடுத்துக்கலாம். அடுத்து சிக்கு பக்கத்துல 2 இருக்கா, C எடுத்துக்கலாம். டிக்கு பக்கத்துல 2 இருக்கு, D எடுத்துக்கலாம். இக்கு பக்கத்துல 2 இருக்கு, E எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்து Fக்கு பக்கத்துல 2 இருக்கு, F எடுத்துக்கலாம். இங்கேயும் ஒரு 2 இருக்கே, அப்ப இன்னொரு டைம் F எடுக்கலாமானா எடுக்க கூடாது. ஏன்னா ஆல்பபெட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு F தான் இருக்கு, 2 F இல்ல இல்லையா? அப்ப ஒரு டைம் எடுத்தாலே போதும், ரிப்பீட் ஆக கூடாது. ஓகேங்களா? சோ அடுத்து பாருங்க, ஜிக்கு பக்கத்துல 2 இருக்கு, அப்ப G வரும். அடுத்து எந்த பக்கத்துல 2 இருக்கு, இங்க பாருங்க, Pக்கு பக்கத்துல 2 இருக்கு, அப்போ P. அடுத்து வேற எங்க வருது பாருங்க, இங்க பாத்தீங்கன்னா 2 ஒய்க்கும் இசட்டுக்கும் இடையில இருக்கு. அப்போ ஒரு இதுக்கு லெஃப்ட்லயும் ஒரு இதுக்கு ரைட்லயும் வருது. ஓகேங்களா? சோ அப்ப ரெண்டுமே ஒய் இசட் ரெண்டுமே பாத்தீங்கன்னா அந்த 2க்கு பக்கத்துல தான் இருக்கு. ஏதோ ஒன்ன மட்டும் எடுத்துட்டு ஒன்ன விட்டுறக்கூடாது. ஓகேங்களா? இந்த இடத்துல எல்லாமே உங்களுக்கு டபுள் டிஜிட் நம்பர் வந்ததால ஒன்ன எடுத்தோம் ஒன்ன விட்டோம். பட் இந்த இடத்துல சிங்கிள் டிஜிட் தான் இருக்கு. அப்போ ஒய்க்கு நீங்க எடுத்தாலும் இசட்டுக்கு எடுத்தாலும் இதுக்கு பக்கத்துலயும் 2 இருக்கு, இதுக்கு பக்கத்துலயும் 2 இருக்கு. ரைட் ஆர் லெஃப்ட் எது வேணா சொன்னேன் இல்லையா? அப்ப இந்த ரெண்டையுமே சேர்த்து தான் எடுத்துக்கணும். கேள்வி என்ன, 2 என்ற இலக்கத்தின் அருகே வரும் ஆங்கில எழுத்துக்கள். சோ பாருங்க, அப்ப நம்ம கீழே எல்லாமே எடுத்து எழுதியாச்சு. பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10. சோ மொத்தமா எத்தனை எழுத்துக்கள், 10 எழுத்துக்கள். சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. இங்கேயும் 10 வருதே மேம், அப்ப நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாமா அப்படின்னா, இந்த இடத்துல 2க்கு உங்களுக்கு வருது, அதனால நீங்க ஈஸியா எடுத்துக்கலாம். ஒருவேளை வேற ஏதாவது லெட்டர் நம்பர் கொடுத்து அதுக்கு உங்களுக்கு தப்பா வந்ததுன்னா தப்பாயிரும் இல்லையா? சோ அப்ப என்ன பண்ணிக்கணும், அவங்க கொடுத்துருக்க ஆர்டர்ல அப்படியே எழுதிக்கணும்.
எழுதுனதுக்கு அப்புறம் இப்ப நம்ம சூஸ் பண்ணி எடுத்தோம் இல்லையா, அந்த 2 அப்படிங்கிற அந்த நம்பருக்கு பக்கத்துல வரக்கூடிய லெட்டர் எல்லாமே தூக்கி எழுதணும். சோ ஆல்பபெட்ஸ் அப்படிங்கறதால ஒரு எழுத்து இன்னொரு டைம் ரிப்பீட் ஆகாது இல்லையா. சோ மொத்தமா 26 எழுத்து தான், அதனால ரிப்பீட் ஆக கூடாது. சோ அதுக்கு பக்கத்துல என்னென்ன லெட்டர் வருதோ அதை மட்டும் தூக்கி எழுதிக்கோங்க. மொத்தமா 10 லெட்டர் வருது. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேங்களா, அடுத்த கேள்வி பார்க்கலாமா. அடுத்து பாருங்க, சோ மிக சரியான ஒன்றை தேர்ந்தெடுத்து பொறுத்துக. சோ இந்த மாதிரி உங்களுக்கு கேள்வி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ இது வந்து அனாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க, அனாலஜி டாபிக்ல வரும். சோ இது பாத்தீங்கன்னா நீங்க பெஸ்ட் இங்கிலீஷ்ல பாத்துக்கோங்க. தமிழ்ல உங்களுக்கு ஒரு சில இடத்துல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது உங்களுக்கு மாறி வரும். அதனால இங்கிலீஷ்ல, தமிழ்ல நீங்க பார்த்தா கூடவே இங்கிலீஷ்ல கண்டிப்பா பாத்துக்கோங்க. பாருங்க, ஸ்கொயர் அப்படின்னா சதுரம், டைமண்ட் அப்படின்னா இங்க வைரம்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. சோ இது பாத்தீங்கன்னா டைமண்ட் சர்க்கிள். அப்ப என்ன அர்த்தம், எல்லாமே ஏதோ ஒரு ரிலேஷனை கொண்டு இருக்கும். எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஷேப்ஸ். ஓகேங்களா, சோ ஸ்கொயர் அப்படிங்கிற ஒரு ஷேப். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டைமண்ட், டைமண்ட் எப்படி போடுவோம், இந்த மாதிரி போடுவோம் இல்லையா. சோ டைமண்ட் அப்படிங்கிறது இந்த ஷேப், சர்க்கிள் அப்படிங்கிறது இந்த ஷேப். அடுத்து என்ன ஷேப் வரும், ஓகேங்களா. சோ ஸ்மூத் வராது, ரவுண்ட் வராது, ஓவல் பால். ஓகேங்களா, சோ இதுல பாத்தீங்கன்னா ஷேப் என்னது, ஓவல் மட்டும்தான் ஷேப். அப்ப இதுக்கான ஆன்சர் இதுதான், நீள்வட்டம் தான். ஓகேவா, ஆனா எதுக்காக இதை நம்ம சூஸ் பண்றோம், ஒருவேளை வேற ஏதாவது ஷேப் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ரெக்டாங்கிள் அப்படி இல்லை அப்படின்னா ட்ரையாங்கிள் இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா எந்த ஷேப் வந்து சூஸ் பண்றது அப்படிங்கிற அந்த டவுட் வரும் இல்லையா. சோ இங்க பாருங்க, இந்த ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இந்த ஸ்கொயர் இதுதான் ஃபர்ஸ்ட் இல்லையா. சோ இது ரெண்டுக்கும் இருக்கிற ரிலேஷனை வச்சுதான் இந்த ரெண்டை நம்ம சூஸ் பண்ணணும். அதாவது இதுக்கு சேர்த்த மாதிரி நம்ம எடுக்கணும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டுக்கு உண்டான ரிலேஷனை வச்சு இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்களோ இதே ரிலேஷன்ல என்ன வருமோ அதை தான் சூஸ் பண்ணணும். அதுதான் அனாலஜி. ஓகேங்களா, சோ இப்ப பாருங்க, ஸ்கொயர் இருக்கா, ஸ்கொயரை பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு 2 ஆப்போசிட் சைடு. ஓகேங்களா, சோ நான் இந்த இடத்துல எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு 2 ஆப்போசிட் சைடை லைட்டா இழுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், இது அப்படியே இந்த மாதிரி ஷேப்ல மாறும். சோ இது வந்து டைமண்ட் ஷேப். அதே மாதிரிதான் ஏதோ ஒரு 2 பக்கத்தை சர்க்கிள்ல நீங்க அப்படியே இழுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், இந்த மாதிரி ஓவல் ஷேப்ல வரும். ஓகேங்களா, ஆப்போசிட் சைடு 2 சைடுல இருக்கிறத லைட்டா இழுத்தீங்க அப்படின்னா அது நீண்டுகிட்டு போகும். சோ அதுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் வர ஷேப். அதை தான் இங்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அப்ப சர்க்கிளை நீங்க இழுத்தீங்கன்னா என்ன ஆகும், அது ஓவல் ஷேப்ல வரும். சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. இந்த மாதிரிதான் கேள்விகள் இருக்கும். ஓகேங்களா, சோ இந்த மாதிரி அனாலிசில கொடுத்துட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் அதாவது ஏ பி சி டி. ஓகேங்களா, சோ விகிதாச்சாரம் பார்த்திருப்பீங்க இல்லையா. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இது ரெண்டுக்கான ரிலேஷன் ஃபர்ஸ்ட் என்னன்னு கண்டுபிடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் சி கொடுத்தாலும் சரி, டி கொடுத்தாலும் சரி, ஏதோ ஒண்ணு கொடுத்துட்டு ஒண்ணு கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்டாங்கன்னா இந்த ரெண்டுக்கு உண்டான ரிலேஷன் என்னவோ அதை அப்படியே இந்த இடத்துல அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சு. ஓகேங்களா, அடுத்து பார்க்கலாமா. அடுத்து பாருங்க, ஏ பியை விட சிறியதும் சியை விட பெரியதுமாய் இருக்கிறது. டி ஏயை விட சிறியதும் சியை விட பெரியதுமாய் இருக்கிறது. இ பியை விட சிறியதும் ஏயை விட பெரியதுமாய் இருக்கிறது எனில் இதில் மிகவும் சிறியது எது. ஓகேங்களா, சோ இந்த மாதிரி கேள்விகள் மேக்சிமம் ரீசனிங்க நீங்க வந்து தமிழ்ல படிச்சாலுமே இங்கிலீஷ்ல ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. அதாவது கொஸ்டின் வந்து கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்க, ஏ பாத்தீங்க அப்படின்னா பியை விட சின்னது. இப்போ நான் வந்து லெஸ் தான் போட்டுக்கிறேன். ஓகேங்களா, சோ லெஸ் தான் போட்டோம்னா என்ன ஆகும், அந்த இந்த மாதிரி இப்ப லெஸ் தான்னா இதுதான். ஓகேங்களா, சோ இந்த மாதிரி இந்த கூரா வருது இல்லையா, இந்த இடம் கம்மின்னு அர்த்தம். இந்த மாதிரி ஓப்பனா வர்றது பெருசுன்னு அர்த்தம். ஓகேங்களா, சோ சிறியது, இது வந்து பெரியது. இங்க என்ன சொல்லியிருக்காங்க, பியை விட சின்னது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பி இந்த சைடு இருக்குன்னா பியை விட ஏ சின்னது. இந்த கூரான பகுதி சின்ன பக்கம் எதுவோ அது வரும். அப்போ ஏ வந்து பியை விட சின்னது, அடுத்து சியை விட பெருசு. அப்போ சி இந்த சைடு வந்துடும். புரியுதுங்களா, சோ சியை விட ஏ பெருசு, பியை விட ஏ சின்னது. சோ அவங்க கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் பாருங்க, டி அப்படிங்கிறது ஏவை விட சின்னது. அதாவது இந்த இடத்துல போடணும், ஏவை விட இது சின்னது, சியை விட பெருசு. புரியுதுங்களா, சோ எதை விட எது பெருசு அப்படிங்கறத தெளிவா கவனிச்சுக்கணும். டி அப்படிங்கிறது ஏவை விட சின்னதாகவும் சியை விட பெருசாவும் இருக்கு. சோ இந்த இடம் தான் கூரா வர்றது சின்னது, ஓப்பனா வர்றது உங்களுக்கு பெருசு. அடுத்து இ பாருங்க, இ என்பது பாத்தீங்கன்னா பியை விட சின்னது, ஏவை விட பெருசு. இதுதான் கொடுத்துருக்காங்க. இந்த 3 இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க. இந்த 3 இன்ஃபர்மேஷன் வச்சு என்ன கேள்வி கேட்கறாங்க, மிகவும் சிறியது எதுன்னு கேட்கறாங்க. ஓகேங்களா, சோ இங்க பாருங்க சிபி இருக்கு இல்லையா, சோ சிபி. அடுத்து பாருங்க இந்த ஏ,
இங்க பாருங்க என்ன சொல்லிருக்காங்க, C-ய விட D பெருசு, D-ய விட A பெருசு. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல A போட்டாச்சு ஆல்ரெடி. சோ C-ய விட D பெருசு இங்க கொண்டு வந்தாச்சு, D-ய விட A பெருசு கொண்டு வந்தாச்சு, A-வை விட E பெருசு, E-ய விட B பெருசு. அப்ப இங்க இருக்க மூணையுமே கம்பைன் பண்ணி ஒண்ணா நான் எழுதிட்டேன். இப்போ இதுல எது பெருசு? இருக்கிறதுலயே பெருசு B, இருக்கிறதுலயே சின்னது C, இடையில வர்றது A. ஓகேங்களா? சோ அப்ப எந்த மாதிரி கேள்வி கேட்டாலுமே நம்ம போட்டுடலாம். அவங்க கொடுத்திருக்கிறத வச்சு ஒரே லைன்ல ஃபார்ம் பண்ணிட்டோம்னா அவங்க என்ன கேள்வி கேட்டாலும் நம்ம பண்ணிட முடியும். இந்த இடத்துல பாருங்க மிகவும் சிறியது, அப்ப இருக்கிறதுலயே சின்னது எது? பாருங்க இருக்கிறதுலயே சின்னது C தான். அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் C, C தான் ஆன்சர். ஒருவேளை இருக்கிறதுலயே பெருசுன்னு கேட்டா B தான் ஆன்சர். இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அவங்க கேள்வி பெருசு சின்னது இடையில வர்றது என்ன கேட்டாலுமே நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? அடுத்த கேள்வி பார்க்கலாமா? சோ கடைசி கேள்வி பாருங்க, பிளஸ் என்பது மல்டிப்ளை, மைனஸ் என்பது டிவைடட் பை, மல்டிப்ளை என்பது பிளஸ், டிவைடட் பை என்பது மைனஸ் குறித்தால் 12 மைனஸ் 3 பிளஸ் 5 இன்டூ 20 மதிப்பு. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு போர்ட் மாஸ் ரூல் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். போர்ட் மாஸ் ரூல்னா என்ன அப்படின்னா, B ஃபார் பிராக்கெட்ஸ், B for brackets, O for order, D for division, ஓகேங்களா? M for multiplication, A for addition, B for subtraction. So இதுதான் வந்து இதுக்கான explanation. So B னா brackets, brackets பாத்தீங்கன்னா open bracket, closed bracket, curly bracket, அதுக்கப்புறம் bar bracket, எது வேணா வரலாம். ஓகேங்களா? சோ பார்னா எப்படி வரும்னா, இப்ப x மேல பார் இந்த மாதிரி வரும். சோ அப்ப ஓபன் பிராக்கெட், க்ளோஸ் பிராக்கெட், கர்லி பிராக்கெட், பார் பிராக்கெட் எது வேணா வரலாம். ஆர்டர் அப்படின்னா எப்படி வரும் அப்படின்னா உங்களுக்கு பவர்ல வரலாம். ஓகேங்களா? அப்படி இல்லை அப்படின்னா எக்ஸ்போனன்சியல் இ பவர் சம்திங் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா ரூட்டுக்குள்ள வரலாம். இது எல்லாமே உங்களுக்கு ஆர்டர். டிவிஷன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ டிவிஷன்னா என்ன? இந்த மாதிரி டிவைடட் பை போடுறது. ஓகேங்களா? இந்த மாதிரி போடலாம், இந்த மாதிரி போடலாம், இந்த மாதிரி போடலாம், எப்படி வேணா போடலாம். அடுத்து மல்டிப்ளிகேஷன்னா மல்டிப்ளை பண்றது, அடிஷன்னா கூட்டுறது, சப்ட்ராக்ஷன்னா மைனஸ் பண்றது. இது எல்லாத்துக்கும் தெரியும் தானே? ஸோ இந்த ஆர்டர்ல தான் ஒரு இது கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த ஆர்டர்ல தான் நம்ம பண்ணணும். அங்க கொடுத்துருக்க அந்த சீரீஸ்ல பிராக்கெட்ஸ் இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் அதை தான் சால்வ் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா ஆர்டர் இருந்தா அடுத்து டிவிஷன், அடுத்து மல்டிப்ளிகேஷன், இந்த மாதிரி அடுத்தடுத்து என்ன இருக்கோ அதை தான் சால்வ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இவங்க கொடுத்துருக்கிறத ஃபர்ஸ்ட் மாத்திட்டு அதுக்கப்புறம் தான் இந்த போர்ட் மாஸ் ரூலை நம்ம யூஸ் பண்ணணும். பாருங்க, ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் இந்த சிம்பிளா மாத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து எழுதிக்கோங்க, அந்த சைன் எல்லாம் விட்டுருங்க. நம்பர்ஸ் எல்லாம் எடுத்து எழுதியாச்சா? இப்ப பாருங்க மைனஸ் இருக்கா? சோ மைனஸ் என்பது டிவைடட் பை, அப்ப மைனஸ் வர்ற இடத்துல டிவைடட் பைன்னு போடணும். பிளஸ் என்பது என்னது? மல்டிப்ளை, அப்ப பிளஸ் வர்ற இடத்துல மல்டிப்ளை. மல்டிப்ளை என்பது பிளஸ், அப்ப மல்டிப்ளை வர்ற இடத்துல பிளஸ். புரியுதுங்களா? அவங்க கொடுத்துருக்கிறதுல இருந்து நீங்க ஃபர்ஸ்ட் அவங்க எதுவா மாத்த சொல்றாங்களோ அதை மாத்தி எழுதிக்கணும். ஓகேங்களா? சோ இப்ப பாருங்க, இப்ப இருக்கிறதுலயே எது ஃபர்ஸ்ட் வருது பாருங்க, டிவைடட் பை, மல்டிப்ளிகேஷன், பிளஸ். அப்போ இந்த இடத்துல எது ஃபர்ஸ்ட் வருது உங்களுக்கு? டிவைடட் பை தான் முதல்ல வருது இல்லையா? அப்போ பாருங்க டிவைடட் பை 3 இன்டூ 5 பிளஸ் 20. ஸோ பாருங்க 12 இதை 3ஆல் அடிச்சிங்கன்னா 4, இப்போ 4 இன்டூ 5 பிளஸ் 20. அடுத்து மல்டிப்ளிகேஷன் தான் இருக்கு, அப்ப இதை சால்வ் பண்ணணும். ஸோ 4 இன்டூ 5 20, 20 பிளஸ் 20. ஸோ கடைசியா பிளஸ் மட்டும் தான் இருக்கிறதால அப்படியே கூட்டிக்கலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ 40 தான் ஆன்சர். ஓகேங்களா? சோ இன்னொன்னு தெளிவா கவனிச்சுக்கோங்க, இந்த இடத்துல சின்னதா தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒருவேளை எல்லாமே இப்போ டிவைடட் பை, மல்டிப்ளிகேஷன், பிராக்கெட் எது என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் கடைசியா வர்ற லைன் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளஸ் மைனஸ் இதுதான் வரும் இல்லையா? பிளஸ் ஒன்னு பிளஸ் இருந்ததுன்னா பிளஸ் மட்டும் இருக்கும், அப்படியே பிளஸ் பண்ணிக்கலாம். இல்ல மைனஸ் இருந்ததுன்னா அப்படியே மைனஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை ரெண்டும் கலந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து பாருங்க 2 பிளஸ் 3 மைனஸ் 5ன்னு இருக்குன்னா அதுக்கப்புறம் பாருங்க 2 மைனஸ் 3 பிளஸ் 5 இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பிளஸ்க்கு அப்புறம் மைனஸ் இருக்கு, மைனஸ்க்கு அப்புறம் பிளஸ் இருக்கு. ஸோ இவங்க கொடுத்த ஆர்டர்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? அடிஷனுக்கு அப்புறம் சப்ட்ராக்ஷன் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு சில இடத்துல தவறுகள் நடக்கும். அதனால என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த இருக்கிற வாக்குல அப்படியே நம்ம சால்வ் பண்ணிக்கணும். பாருங்க ஃபர்ஸ்ட் இதை ரெண்டையும் கூட்டுங்க 5, 5ல இருந்து 5 கழிங்க 0.
அதே மாதிரிதான் முன்னாடி மைனஸ் இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் இதே ஆர்டர்ல அப்படியே செஞ்சுக்கணும். பாருங்க 2ல -3 போச்சுன்னா -1 + 5 அப்ப 4 அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ என்ன இருந்தாலுமே நீங்க இதே டைரக்ஷன்ல என்ன இருக்கோ அதை அப்படியே வந்து சால்வ் பண்ணிக்கோங்க. இல்ல அப்படின்னா தவறாயிடும். ஓகேங்களா? ஸோ நார்மலா வந்து இதை எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா இந்த 2ஐயும் கூட்டி அதுக்கப்புறம் இதை கழிப்பாங்க. பிளஸ் ஃபர்ஸ்ட் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மைனஸ் பண்ணுவாங்க. அப்ப 7 - 3 4ன்னு வரும். ஓகேங்களா? சோ இந்த ஆர்டர்ல அப்படியே பண்ணணும். மாத்தி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தப்பாயிரும். அப்ப என்ன பண்ணுவீங்க? இந்த 8 -2 அப்ப -6ன்னு போடுவீங்க. அப்ப இது தப்பாயிரும். சோ தெளிவா கவனிச்சுக்கோங்க. பிளஸ் மைனஸ் இல்ல மைனஸ் பிளஸ் எது இருந்தாலுமே இருக்கிற வாக்குல அப்படியே வந்து அந்த இதை சால்வ் பண்ணிடணும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி தான் இந்த சம் போடணும். சோ போர்ட்மாஸ் ரூல் பத்தி இன்னுமே டீடைல்டான எக்ஸ்பிளனேஷன், அது போக இன்னும் நிறைய சம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பேசிக் மேக்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்க வீடியோஸ்ல நம்ம வந்து சொல்லியிருப்போம். போர்ட்மாஸ் ரூல் அப்படின்னு நம்ம ஒரு கிளாஸ் நடத்தியிருப்போம். ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு தெளிவா புரியும். இன்னும் நிறைய சம் வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்னையோட கிளாஸ் முடிஞ்சது. 5 கொஸ்டின் முடிஞ்சது. ஸோ எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சு ஃபுல்லா நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.